ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் ஹார்ட்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்னென்ன உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சீவாக இருக்கும்போதுலேருந்தே நீங்கள் வந்து நல்ல ஒரு டயட் ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். கால்சியம் சத்து, அயன் சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களோட சப்ளிமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்லேருந்து உங்களுக்கு அயன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இன்டெக் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அது போக நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் நிறைய வந்து கால்சியம் அண்ட் அயன் இருக்கிற மாதிரி கீரை வகைகள், தென் பழம், காய்கறிகள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஜூஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்ணும். ஸோ இது எல்லாமே சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து தாய்ப்பால் வந்து நல்லா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாய்ப்பால் நல்லா அதிகமாகவே சுரக்கும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கும்போதும் நீங்கள் வந்து இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ணும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிட்டா ஈஸியாக வந்து தாய்ப்பால் ஊறும், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் வந்து ஒரு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்ன சாப்பிட்லான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க். நிறைய கேர்ள்ஸ் வந்து எனக்கு பால் பிடிக்காது, எனக்கு பிளெயின் மில்க் பிடிக்காது, எனக்கு பால் பிடிக்காது அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ இல்லையோ, பட் இப்போ இருந்தே நீங்கள் வந்து பால் குடிக்க பழகிக்கோங்க. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் நிறையா குடிக்கணும். தாய்ப்பால் கொடுக்க தாய்மார்கள் வந்து பால் நல்லா குடித்தாங்கன்னா நல்லது. ஸோ அது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு பால்ன்றது. அடுத்து வந்து ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்க எனக்கு பிளெயின் மில்க் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து யூ கேன் டேக் பன்னீர் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம். இந்த மாதிரி அந்த மில்க் கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் எதுனாலும் சாப்பிட்லாம். பன்னீர், பால் அண்ட் தென் தயிர் நீங்கள் எதுனாலும் சாப்பிட்லாம். என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்லாம், என்ன வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டா வந்து நல்ல பால் ஊறும் அப்படின்னா சொரக்காய். மெயினாக வந்து சொரக்காவை தான் எல்லாரும் சொல்லுவாங்க பாட்டில் கார்டு. பால் கொடுக்குறவங்க வந்து டெய்லி அவங்க மீல்ஸில் கொஞ்சமாக ரைஸு சாம்பார் வைக்கிறீங்கன்னா அந்த பாட்டில் கார்டு சொரக்காய் சாம்பாரும் வைக்கலாம். இல்லை சொரக்காய் வந்து நிறைய பொரியல் மாதிரி செஞ்சு ஒயிட் ரைஸோடு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சொரக்காய் சாப்பிட நிறைய பால் ஊறும். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க நீங்கள் மெயினாக வந்து நான்வெஜ் பீப்புளுமே டெய்லியுமே வந்து உங்கள் மீலில் வந்து அந்த சொரக்காய் பொரியல் வந்து வச்சுக்கோங்க. சொரக்காய் கூட்டு மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த சொரக்காய் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சொரக்காவை தவிர்த்து நீங்கள் அதர் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். கீரை அண்ட் தென் அவரைக்காய், பாவக்காய் இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, பால் ஊறும். ஸோ பூண்டை வந்து நீங்கள் வந்து 3 விதமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பூண்டை வந்து அந்த தட்டி போட்டு பாலில் வந்து குடிப்பாங்க, அந்த எண்ணெயில் வறுத்து பாலில் சேர்த்திப்பாங்க. ஸோ அது நிறைய பேர் கொஞ்சம் பிடிக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ரசம் வைக்கும்போது பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு இருக்குது, நீங்கள் ரசம் வைக்கும்போது அதை லைஸாக தட்டி ரசத்தில் போட்டு கொதிக்க வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் ரசம் சாப்பிடும்போது அந்த பூண்டெல்லாம் ஒயிட் ரைஸோடு சேர்த்து ரசத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பூண்டை சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீலே உங்களுக்கு வந்து இருக்காது. அண்ட் தென் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம், ரசத்தில் இருக்க பூண்டை வந்து சாப்பிட்றது. ஸோ பூண்டு சாப்பிட்டா பால் நல்லா சுரக்கும், பூண்டு நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வகைகள், பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, தென் சோயா, பட்டாணி, இந்த மாதிரி சுண்டல் வகைகள், மூக்கலை அப்படின்வாங்க அந்த ரவுண்டாக, கருப்பு பட்டாணி, இந்த மாதிரி சுண்டல் வகைகள் வந்து டெய்லி ஈவினிங் 1 கப் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி ஆஃப்டர்நூனே வந்து மார்னிங்கே ஊற வச்சுட்டு இல்லை நைட்டே ஊற வச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து விசில் விட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக் ஆட்டம் ஒரு பவுல் வந்து இந்த மாதிரி சுண்டல் வகைகள், பாசிப்பயிறு, பட்டாணி, தட்டைப்பயிறு, சோயா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சுண்டல் வகையை வந்து சாப்பிட்லாம். அடுத்து வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து அந்த மிளகுத்தூள் தூவி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்கில் சாலட் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்டு எதெல்லாம் சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கும் அப்படின்னா, நான்வெஜ்ஜில் மெயினாக நீங்கள் வந்து மீன் சாப்பிட்லாம். ஃபிஷ் வந்து ஃபிஷ்ஷில் மெயினாக ஏதோ ஒரு ஃபிஷ் வந்து
ரெகுலராக நீங்கள் எந்த ஃபிஷ் வந்து வீட்டில் செய்வீங்களோ நீங்கள் அந்த ஃபிஷ் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஃபிஷ் தவிர்த்து மட்டன் மட்டனில் வந்து ஆட்டுக்கால் சூப் குடிக்கலாம். அண்ட் தென் ஈரல் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மட்டன் வாங்கும் போதே நீங்கள் வந்து ஈரல் வந்து செப்பரேட்டாக வாங்கி ஈரலை வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ மட்டன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சிக்கன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூடுங்க. சிக்கன் வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பால் கொடுக்கும்போது சிக்கன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஃபிஷ் அண்ட் மட்டன் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். அதே மாதிரி கருவாடு, அந்த பால் சிவப்பு அதிகமாக இருக்கிற கருவாடு இருக்குது. அது இல்லைனாலுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கருவாடே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய பேர் கருவாடு பிடிக்காது, பட் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸ் நீங்கள் எது சாப்பிட்றதா இருந்தாலுமே மெயினாக வந்து ஸ்பைசஸ் கம்மியாக போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரூட் சாப்பிட்றதுல ஒரு ஐடியா ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே அந்த ஃப்ரூட்டை வந்து ஜூஸ் போட்டு அதில் நிறைய ஒயிட் சுகரை கலந்து அப்படி தான் தண்ணி நிறைய கலந்து ஐஸ் க்யூப்ஸை நிறைய போட்டு இப்படி தான் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படி சாப்பிடும்போது அதில் இருக்க பாதி சக்தி வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி டேரெக்டாக சாப்பிட்றது நல்லது. நீங்கள் அப்படியே ஜூஸ் போடுறதா இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அண்ட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். அப்போ தான் அந்த சாப்பிட்ற பழத்தோட அந்த சத்து வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கணும். தண்ணி வந்து நீங்கள் வந்து நிறைய குடிக்கணும். தாய்ப்பால் கொடுக்கும்போதே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும், தொண்டெல்லாம் காஞ்சி போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் தண்ணி வந்து நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்குற அந்த 1 இயர் ஆர் 1.5 இயர் 2 இயர்ஸ் அந்த கேப்பில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மெடிசன் எதுவுமே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் எடுத்துக்கக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு கோல்டு வந்துருச்சு, இல்லைனா வந்து லூஸ் மோஷன் ஆகுது, இந்த மாதிரி தலைவலிக்குது, இந்த மாதிரி ஃபீவர், எந்தமே டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் இன்டேக் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்கவே கூடாது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா, சி செக்ஷன் பண்ணிவிட்டு வந்ததுமே உடம்பெல்லாம் லைட்டாக வந்து அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு. ஃபுல்லாக பொங்கி போயிடுச்சு. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப அரிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த அவில் டேப்லெட் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தாய்ப்பால் கொடுக்குறப்போ இன்டேக் பண்ணுற அந்த மாதிரி டேப்லெட்ஸ் தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்டேக் பண்ணுற மெடிசன் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் கொடுங்க நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.